விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 19 முதல் உலகமெங்கும். வணக்கம். முக்கியமான டிஸ்க்ளைமர் இப்போவே சொல்லிடுறேன். கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன். எதை வேணுமோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூவில் லைட்டாக ஸ்பாய்லர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக கடைசி கட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சென்சாரை பற்றி, டிக்கெட் விலையை பற்றிலாம் பேசலாம். பட் அதெல்லாம் மற்றும் பல அப்படின்னு பேசுவோம். இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கூலி விசாகப்பட்டினம் ஹார்பரை லீஸுக்கு எடுத்திருக்கிற வில்லன் நாகார்ஜுனா அதை தன்னுடைய ஸ்மக்லிங் வேலைகளுக்காக பயன்படுத்திட்டு வராரு. அவருடைய டீம்ல ரைட் ஹேண்டா இருக்கிறவர் தான் சோபின். தன்னுடைய பாஸுக்கு யார் குடைச்சல் கொடுத்தாலும் யோசிக்காம கொலை பண்ணிடுறாரு. அப்படி டெரரான ஒரு ஆளு. அண்ட் இந்த ஸ்மக்லிங் இல்லாம நாகார்ஜுனா வேற ஏதோ பெருசா பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கட் பண்ணா சென்னையில தேவா மேன்ஷன் அப்படிங்கிற ஒரு மேன்ஷனை ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டல் மாதிரி நடத்திட்டு வராரு ரஜினிகாந்த். அவருடைய ஃப்ரெண்ட் தான் சத்யராஜ். அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ரஜினிகாந்துக்கு செய்தி வருது. அவர் அங்க போறாரு. சத்யராஜுக்கு ஸ்ருதி ஹாசன், ரெபா மோனிகா ஜான், மோனிஷான்னு 3 பொண்ணுங்க. ரஜினியை பார்த்ததும் ஸ்ருதி ஹாசன் அவரை வீட்டை விட்டு போக சொல்லி கோவப்படுறாங்க. பட் சத்யராஜ் மரணம் இயற்கையானது இல்லை அப்படின்னு ரஜினிக்கு தெரிய வருது. உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுல தெரிய வந்த விஷயங்கள் என்னென்ன, ஸ்ருதி ஹாசன் ஏன் ரஜினியை பார்த்து கோவப்படுறாங்க, நாகார்ஜுனாவுடைய சீக்ரெட் பிசினஸ்ங்கிறது என்ன, சத்யராஜ் இறப்புக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இதெல்லாம் தான் இந்த கூலி. தன்னுடைய ஹீரோ கேரக்டர் சுற்றி எழுதப்பட்ட ஒரு கதைக்கு, திரைக்கதைக்கு ஃபுல் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயிசத்தையும் ரொம்ப செட்டிலாகவே கேரி பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. ஸ்ருதி ஹாசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தாங்க. பட் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் இந்த கேரக்டர் இன்னும் பெட்டராக எழுதப்பட்டிருக்கலாம். அகைன் நாகார்ஜுனா செம்ம ஸ்டைலிஷாக இருக்காரு. அட்டகாசமான ஸ்க்ரீன் பிரசன்ஸ். பட் கேரக்டரா இவரும் ஸ்ட்ராங்காக எழுதப்படலை. சத்யராஜ், கண்ணா ரவி, ரச்சிதாராம்னு எல்லாரும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக செம்ம ஸ்லீக்கான ஒரு படம் இது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் டிசைன் எல்லாரும் குவாலிட்டியாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஸ்டாண்ட் அலோன் எல்சியூ இல்லை அப்படின்னாலுமே கூட அனிருத்தோடைய பின்னணி இசை அந்த எல்சியூ கனெக்டை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அரங்கமதிர விசில் பறக்கவேன்னு அனிருத் கியூ கொடுத்த உடனே தியேட்டரில் அப்படியே விசில் பறக்குது. வெரி நைஸ். ட்ரெய்லரை பார்த்துட்டு டைம் மிஷின் மாதிரி என்னமோ பண்ணுறாங்க போல இருக்கு. செத்தவங்களை உயிரோட கொண்டு வர மிஷின் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன் தியரிஸ் எல்லாம் வந்துச்சு. நான் கூட இந்த லைட்டாக லூப்பர் மாதிரியே இருக்கே அப்படின்லாம் ட்வீட்லாம் பண்ணேன். ஆனால் இது எதுவுமே கிடையாது இந்த படத்தில். ஸோ ஸ்மார்ட்டாக ட்ரெய்லரை கட் பண்ண இயக்குனருக்கும் எடிட்டருக்கும் பாராட்டுகள். ரொம்ப சிம்பிளான ஆனால் புதுசாக ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வந்து அதை சென்ட்ரல் பாயிண்டாக வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. வில்லனை ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அங்கே இருந்து தான் கதை ஆரம்பமாகுது. மெயின் வில்லன் ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகலனாலுமே கூட அந்த மாண்டேஜ் கிளீஷேடாக ஃபீல் ஆனாலும் போர் அடிக்கல. வழக்கமான ஹீரோ இன்ட்ரோ, கேரக்டர்ஸ் இன்ட்ரோவெல்லாம் தாண்டி ஒன்ஸ் ஃப்ரெண்டோடைய சாவை பத்தி ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல இருந்து படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரஜினி பண்ற விசாரணையோட சேர்த்து பேரலா இன்னும் சில விஷயங்களும் கூடவே சொல்லப்பட்டே இருக்கிறதுனால நம்ம மைண்டை கொஞ்சம் என்கேஜ் பண்ணி பிஸியாவே வச்சிருக்காரு இயக்குனர். லேப் உள்ள ஒரு சின்ன சீன் ஜெனுவினா ஃபன்னான ஒரு மொமெண்ட். மாறனோட 1-2 கவுண்டர்ஸ் நல்லாவும் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஸ்டாரோட படம் பயங்கர ஃபிளாஷியாலாம் இல்லாம சடு ரேம்ப்லாம் பண்ணி ஃபேன்சி கட்ஸ்லாம் இல்லாம ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நரேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்டர்வல் பாயிண்ட்ல வர அந்த சின்ன ட்விஸ்ட் செம்மையா இருந்தது. அங்க ஹீரோவுக்கு எலிவேஷன் இல்லாம குரூஷியலான ஒரு பாயிண்ட்ல அந்த கேரக்டர் பிளேஸ் பண்ணி ரியாக்ட் பண்ண வச்சது ஒரு நல்ல தாட். இன்டர்வல்னு இல்ல, படம் முழுக்கவே தேவையில்லாத ஹீரோ எலிவேஷன்லாம் எதுவும் பண்ணல. அது ஒரு ரிலீஃப். செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு கேரக்டர் வச்சு வர ட்விஸ்ட் மொமெண்ட்டும் நல்லா இருந்தது. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்ல டிஏஜிங் செம்மையா பண்ணியிருந்தாங்க. அங்கே லேட் 80s படங்கள் மாதிரி ஒரு டோனை விஷுவலாக ட்ரை பண்ணியிருந்ததும் ரொம்ப நல்லா இருந்தது. பவர் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு வர அந்த 3 மொமெண்ட்ஸும் அந்த பிடி மொமெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இயக்குனர் லோக்கி எடுத்த பெஸ்ட் டெசிஷன் இந்த படத்தில் சோபின் ஷாயரை காஸ்ட் பண்ணோன்னு நினைச்சது தான். பெர்ஃபார்மன்ஸ்ல ரஜினிகாந்த் உட்பட எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்றாரு. அந்த ரோலுக்கு தேவையான அந்த இன்டிமிடேட்டிங் பிரசன்ஸை சோபின் கொண்டு வர விதம் ஆச்சரியமா இருந்தது. அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கண்டிப்பா சோபினுக்கு இது ஒரு லைஃப் டைம் கேரக்டர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒர்க் ஆகிற இந்த நல்ல அம்சங்களை எல்லாம் அதிகபட்சம் 1-2 ட்வீட்டா ரெடி பண்ணிடலாம். ஆனால் ஒர்க் ஆகலன்னு சொல்றதுக்கு பிளாக் போஸ்டர் தான் ரெடி பண்ணணும். அவ்வளவு இருக்கு. ஸ்கிரிப்டாவே விக்ரம், ஜெயிலர் படங்களுடைய ஒரு இமிடேஷனா தான் இந்த கூலி ஃபீல் ஆகுது. விக்ரம்ல இறந்து போன ஒரு கேரக்டர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு போலீஸ் தேடி போவாரு. அங்க இறந்து போனது ஹீரோ, இங்க ஹீரோ ஃப்ரெண்டு. ஸோ ஹீரோவே தேடி போறாரு. அங்கேயும் ஒரு கிரைம் சிண்டிகேட், இங்கேயும் ஒரு கிரைம் சிண்டிகேட். கொடூர வில்லன் செக், கொடூர மரணங்கள் செக், பழைய பாட்டு 1 செக் அப்படின்னு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதுவும் அந்த பழைய பாட்டு வர மொமெண்ட்லாம் தியேட்டர்ல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. தென் ஜெயிலர் மாதிரி சில கேமியோஸ், என்னதான் உபேந்திராவும் அமீர்கானும் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ஈடுகட்டினாலுமே கூட 2 பேரோட கேமியோஸுமே சுத்தமா ஒர்க் ஆகல. ஏன்னா ஸ்கிரீன் பிளேல அந்த மொமெண்ட் ஒழுங்கா பில்ட் ஆகி வரல. இதெல்லாம் ரசிகர்களை விசிலடிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷனா வச்ச மாதிரி தான் இருந்ததே தவிர எதுவுமே ஆர்கானிக்கா இல்லை. அமீர் கான் வரும்போதெல்லாம் நான் டயர்டான ஒரு மோட்ல தான் படத்தை பார்த்துட்டு இருந்தேன். சோபின் கேரக்டர் செம்ம ஸ்ட்ராங்கா எழுதிட்டு மெயின் வில்லன் நாகார்ஜுனாவை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும் இல்லையா? நோ, ஜஸ்ட் ஸ்டைலிஷான வில்லனா மட்டுமே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அது சுத்தமா பத்தல.
கேமியோ மொமெண்ட்ஸ்னு இல்லை, திரைக்கதையில் பல விஷயங்கள் எனக்கு அதிர்ச்சியாக ஆச்சரியமாக தான் இருந்தது. எதுக்காக சத்யராஜ் கேரக்டர் கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறதே சரியாக கன்வே ஆகலை. சரி, அதுக்கு ஒரு ரீசன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதோட கான்சிக்வன்சஸ் அந்த கேங்கில் என்ன அப்படிங்கிறது புரியல. எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. சத்யராஜ் ரஜினிக்கு அப்படி என்ன ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. எந்த டாக்குமெண்ட்ஸ் பதி போனாலும் கவலை இல்லைன்னு ஒரு வில்லன் சொல்லும்போது அவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் பாயிண்ட்லெஸ்ஸாக தெரியுது. ஃப்ளாஷ்பேக்காக சொல்லும்போது வெளிநாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஆனால் விஷுவலாக காட்டும் போது இந்தியா மாதிரி தான் இருக்கு. ஹீரோ எப்படி மாசா மாறினாரு, அவரை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படணும் புரியல. ஒரு டெக்னாலஜியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை விஷுவலாக காட்ட நிறைய காட்சிகள் வச்சிருக்காங்க. பட் கொஞ்சம் யோசிச்சா அந்த டெக்னாலஜியோட தேவையுமே கூட அபத்தமாக தான் இருக்கு. மோனிகா பாட்டு வரணும், அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வேணும், என்ன பண்ணலாம்? திடீர்னு ஹார்பரில் கப்பல் மேலே ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல பொண்ணு தான் பூஜா ஹெக்டே. அவரை பார்த்ததுமே சோபின் மோனிகா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. கட் பண்ணா மோனிகா பாட்டு வருது. இந்த இடத்துல இந்த பாட்டு எதுக்குன்னு புரியல. பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் அப்படியே ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது ஏன் இந்த பாட்டை வச்சு தான் சொல்லணும் அப்படிங்கிறதும் தெரியல. பாட்டும் ஒர்க் ஆகல, பின்னணியில் வர அந்த விஷயமும் ஸ்ட்ராங்கா இல்ல. ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு பண்றாரு அப்படின்னு சொன்னாலுமே கூட ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அழுத்தமா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான காட்சிகள் எதுவுமே படத்துல இல்ல. ஜஸ்ட் ரஜினி சொல்லிட்டாருங்க, நல்ல மனுஷன் நம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். திடீர்னு அத்தை மாமான்னு என்னென்னமோ சொல்றாங்க, அதுவும் ஒழுங்கா ஜெல் ஆகல. ஸ்ருதி ஹாசனும் ரஜினியும் பேசுற மாதிரி ஒரு எமோஷனல் சீன் இருக்கு, அந்த எமோஷன் சுத்தமா கனெக்ட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு ரஜினி ஃபேமிலின்னு ஒரு விஷயத்தை ஹிண்ட் பண்ணிட்டு ஒரு எமோஷனல் ஆங்கிள் கொண்டு வராங்க, வெறும் டயலாக்ல மட்டுமே எக்ஸ்போஸ் பண்ணி. ஆனா படம் ஆரம்பிச்சு அந்த மொமெண்ட் வரைக்குமே கூட ரஜினி கேரக்டர் அவருடைய ஃபேமிலியை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி எங்கேயுமே காட்டல. அப்போ இதுக்கப்புறம் மட்டும் எப்படி அது ஒரு வெயிட்டேஜை கொடுக்கும்னு நினைச்சாங்கன்னு தெரியல. ஒரு முக்கியமான கேரக்டரை ஹீரோ ரொம்ப ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணிடுறாரு. அங்கேருந்து கதையை நகர்த்தணுன்னே ட்விஸ்ட் பிளேஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. எஸ், அந்த ட்விஸ்ட் கண்டிப்பாக சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்து வர சீன்ஸ் எதுவுமே என்கேஜ் பண்ணவே இல்லை. ஒரு நேஷனல் ஹைவேஸில் கையில் எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு கேரக்டர் பைக்கில் இன்னோவா மாதிரி ஒரு காரை துரத்திட்டு வருது. காரில் இருக்கிறவங்க பயந்து ஒதுங்கி போகிறாங்கன்னு காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி அதே கேரக்டர் ஒரு ட்ரெயினையே கண்ட்ரோல் எடுத்த மாதிரி வேற விஷுவல் காட்டியிருந்தாங்க. அது என்னன்னு புரியவே இல்லை. கமர்ஷியல் படம், சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு சொன்னாலுமே கூட ஒரு நியாயம் வேணாமா? மேன்ஷன்ல வர ஃபைட் உட்பட சண்டே காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஜெனரிக். அந்த மேன்ஷன் ஃபைட்ல ஒரு எமோஷனல் டச் கொடுக்க நினைச்சிருக்காங்க, அதுவும் ஒர்க் ஆகல. மொத்தத்தில் இந்த கூலி இயக்குனரா லோகேஷ் கனகராஜ் தன்னால ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை, பெரிய ஸ்டார் படத்தை சிறப்பாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு திரும்ப நிரூபிச்சிருக்கிற ஒரு படம். டெக்னிக்கலி ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு ரைட்டரா ரொம்ப சில சர்ப்ரைசஸையும் பல கேள்விகளையும் தான் லோக்கி எழுப்பியிருக்காரு. ஒரு தலைவர் ஃபேனா அவருடைய மொமெண்ட்ஸை நான் என்ஜாய் பண்ணாலுமே கூட ஓவராலா எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப லூஸான ஃபிளாட்டான செகண்ட் ஹாஃபும் கூட ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் படமாக தான் இருந்துச்சு. என்னன்னா தக் லைஃப் தந்த பாடத்தினால இனிமேல் எந்த படத்தையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் எடுத்த முடிவு நல்லதா போச்சு அப்படின்னு வேணா சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு அடல் சொல்லி கொடுத்துருக்காங்க, நியாயமான விஷயமே. நான் சொல்ல வேண்டிய அவசியமே வராதுன்னு நினைச்சேன். பட் சென்சார் போர்டுக்கு பாராட்டுகள். ஸ்டில் இதுலேயுமே கூட ஒரு முரண் இருக்கு, அதையும் நான் அங்கே பேசுகிறேன்.